Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வந்து என்னோட 4th vlog. ஸோ இந்த vlogல வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா என்னோட கம்ப்யூட்டர் என்னோட சிஸ்டமை வந்து CPU வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் டஸ்டடாக இருக்குது. நான் அது CPU ஓப்பன் பண்ணல இன்னும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியிலேருந்தே பார்த்துட்டேன். ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத க்ளீன் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் அண்டர் தி டெஸ்க். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒயர்ஸ் எல்லாம் அன்ப்ளக் பண்ணிவிட்டு CPU வெளியில் எடுக்கணும். அந்த ப்ராசஸ் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு பவர் சாக்கெட்லாம் கழட்டிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா ஒயருமே அன்ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ CPU வெளியில் எடுக்க வேண்டியது தான். ஸோ காய்ஸ், நம்ம கம்ப்யூட்டரோட CPU எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த பேனலை ஓப்பன் பண்ணி உள்ள இது வழியாக பார்த்தாலே எனக்கு தெரியுது நிறையா டஸ்ட் இருக்குன்னு. பழைய பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்குது. கழட்டி பார்த்து உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பேனல் கழட்டுறது எப்படின்னா, இந்த CPUவில் 2 ஸ்க்ரூ இருக்குது இந்த பேனலுக்கு. ஸோ இது வந்து மேனுவலி நம்ம ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்படி ஸ்க்ரூ திருவண்ணாலே கழட்டிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறையா டஸ்ட்டெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இந்த CPUவை. இன்றைக்கி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். கடவுளே, கைஸ், நான் இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் ஓப்பன் பண்ண CPU. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ASUS G4 GTX. இது வந்து ப்ராசஸரோட ஃபேன். ஸோ ஃபேன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப டஸ்ட்டு. இங்கே பாருங்கள், தெரியுதா? நிறைய டஸ்ட்டு. ஒயர் எல்லாமே ரொம்ப டஸ்ட் அடிச்சு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைடரோட வெப்பெல்லாம் இருக்குது. கடவுளே. ஸோ இதுதான் SMPS. இது வந்து ஹீட் வெளியில் போகிறதுக்கான ஃபேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக கழட்டி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்தால், அதுக்கு நான் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன், வாங்க காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து CPU ஓப்பன் பண்ணி அது உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். நான் அதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ மேஜரான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் இவ்வளோ டஸ்ட் இருக்கிறது CPUக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. பிகாஸ் இந்த CPUவில் இருக்கிற இவ்வளோ டஸ்ட்டுமே என்ன பண்ணணும்னா ஹீட் சிங்க் எல்லாமே போய் ஆக்குபை பண்ணிடும். அதில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிடும். ஃபேனு வந்து டஸ்ட்டு சுற்றி இருக்கிறனால ஃபேன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதால் சுற்ற முடியாது. அது எந்த அளவுக்கு டிசைடடாக ஃபாஸ்ட்டாக சுற்றணுமோ அந்த அளவுக்கு அது சுற்றாது. ஸோ இந்த ப்ராசஸரும் கிராஃபிக்ஸ் கார்டும் ஹீட்டு பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆப்டிமைஸ் ஆகி குறைஞ்சிக்கிட்டு மெயின்டைன் ஆகுதோ அப்போ தான் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்லி. நான் இதை வந்து இந்த CPU வாங்கி ஒரு 2020 கோவிட் டைமில் வாங்கினேன். நான் வாங்கினது வந்து இப்போ வரையுமே லிட்ரலி நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஆக்சுவலி ப்ளோயர்.
இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ளோ பண்ணி டஸ்ட்டெல்லாம் வெளியில் கொண்டு வர போகிறோம். வாங்க ப்ளோ பண்ணலாம். ஸோ பவர் கனெக்ட் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. இந்த டஸ்ட்லாம் மூக்கிலே ஏறுது. ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக யாராவது சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃபர்தராக இந்த வீடியோ தொடருவோம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடுச்சு அப்படிதான் நினைக்கிறேன். பட் இந்த எஸ்எம்பிஎஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்டை வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குது. அது மறுபடியும் இன்னும் க்ளீன் பண்ணணும். ஐயோப்பா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி தென் ப்ளக் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு CPU ஹீட் ஆகாமல் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ வந்து CPU க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த பேனலை யூஸ் பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரூஸ் ரெண்டும் இப்போ போடணும். ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று வந்து இங்கே. ஸோ CPU வந்து க்ளீன் பண்ணி தென் மறுபடியும் இந்த பேனல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஒயர்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ கேபிள்ஸ்லாம் ப்ளக் பண்ணியாச்சு. சிபியூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பவர் கொடுத்து தென் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளக் பண்ணி தென் ஆன் பண்ணிட்டேன். வாங்க டர்ன் ஆன் ஆகுது. ஸோ பிசி ஆன் ஆயிடுச்சு. ஸோ குயிக் பாஸ்வேர்டு போட்ட உடனே வந்துடுது. பிகாஸ் முன்னாடிலாம் வந்து பாஸ்வேர்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு வாட்டி வந்து சுற்றிட்டு தான் வரும். இப்போ பாஸ்வேர்ட் போட்ட உடனே வருது. ஸோ சிபியும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. 100% யூட்டிலைஸ் ஆகுது. அண்ட் தென் 3% வந்து இப்போது கரண்ட்லி சிபியூ ஒர்க் பண்ணுது. தென் 4.6% ஸ்டோரேஜ் வந்து மெமரி யூஸ் பண்ணுது, ரேமு. தென் ஜிபியூ நம்ம எதுவுமே ஒர்க் கொடுக்கல. ஸோ அதனால் தட்ஸ் கூல். 35 டிகிரி தான், 34 இட்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ 34 ஓகே தான், நார்மல். தென் ஸோ குயிக், எல்லாமே குயிக்காக தான் ஒர்க் பண்ணுது. க்ரோம் போவோம். க்ரோம் பார்த்திங்கன்னா வருது, எல்லாமே குயிக்காக தான் வேலை செய்யுது. ஸோ எவ்வளோ மேக்ஸ் டேப் ஓப்பன் பண்ண முடியுமோ எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சுங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கைஸ், ஃபைனலி வி கேம் இன்டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் மோஸ்ட்டாக கார்ட்டூன் நினச்சது எல்லாமே காமிச்சிட்டேன். அண்ட் தென் ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய்டு. நான் வந்து என்னெல்லாம் இந்த வீடியோவில் பண்ணனோ அது மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்.
கம்ப்யூட்டரை வந்து எப்படி ஆப்டிமைஸ்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. பிகாஸ் இவ்வளோ டஸ்டடாக இருந்துச்சுன்னா ரொம்பவே பேட் தான். அந்த சிபியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ ஆகும். ஸோ அதை எப்படி வெல் மெயின்டைனாக நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம அதோட பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நல்லா க்ளீனாகவும் டைடியாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை எப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அது பண்ணிடுங்க. தென் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ வெரி மச். அண்ட் தென் வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் லைக் கொடுங்க. ஸோ சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.